அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று பாட்டி சொன்ன ஒரு பாட்டு. சான்றோர் பெருமக்களே, ஔவையார் பாடிய நல்வழியில் கடவுள் வாழ்த்து பாடல். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. விநாயகப் பெருமானே, அழகு செய்கின்ற உயர்ந்த யானை முகத்தை உடைய மாணிக்கம் போன்றவனே பெருமானே, நான் உனக்கு பசுவின் பாலும் தூய தேனும் வெல்லப் பாகும் பருப்பும் கலந்து தருவேன். நீ எனக்கு இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழையும் தர வேண்டும் பெருமானே, தர வேண்டும் பெருமானே. நான் உனக்கு 4 தருவேன்பா, நீ எனக்கு ஒரு 3 தந்தால் போதும். சான்றோர் பெருமக்களே, இறைவனிடம் நாம் எந்த செல்வத்தை கேட்க வேண்டாம், முத்தமிழ் என்கிற இந்த செல்வத்தை தான் நாம் கேட்க வேண்டும். அதைத்தான் ஔவையார் கேட்டார். தமிழ்தான் நமக்கு செல்வம். அந்த தமிழ் செல்வத்தை தான் நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டும். வேண்டுவோமா? அது மட்டும் இல்லாமல் சான்றோர் பெருமக்களே, விநாயகப் பெருமானுக்கு யானை முகம் இருக்கிறது. ஏன், என்ன காரணம்? பெருமான் யானை முகத்தோடு தோன்றுவதற்கு என்ன காரணம்? இந்த மனிதர்கள், இந்த உலகில் உள்ள மனிதர்கள் மிருகங்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமான் யானை முகம் கொண்டு தோன்றுகிறார். யானை முகம் கொண்டு தோன்றுகிறார். ஆக நான் மிருகங்களிடம் அன்பு செலுத்த வேண்டாம். அதைத்தான் வள்ளுவர் கூட சொன்னார். யார் அந்தணர்னு சொல்வார். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துகின்ற அறவழியை எவன் பின்பற்றுகிறானோ அவன்தான் அந்தணன். ஆக சான்றோர் பெருமக்களே, நாம் விநாயகப் பெருமானை வணங்குவோமா? பிற உயிர்களிடம் அன்பு செலுத்துவோமா? நன்றி, வணக்கம்.